Hi friends, welcome to Knowledge Gainers YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம்ல பார்ஷியல் ரீபொசிஷன் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பார்ஷியல் ரீபொசிஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஹையர் கிட்ட இப்போ ஒரு 4 அசெட் இருக்கு அப்படினா அவர் இன்ஸ்டால்மென்ட் பே பண்ணல அப்படிங்கறப்போ ஹையர் வெண்டார் வந்து என்டையர் அசெட்டையும் சீஸ் பண்ணாருன்னா அது கம்ப்ளீட் ரீபொசிஷன். அந்த 4 அசெட்ல ஒரு 3 அசெட் மட்டும் ஹையர் வெண்டார் சீஸ் பண்றாரு, ஒன்னு வந்து ஹையர் கிட்டே தான் இருக்கு அப்படினா அது பார்ஷியல் ரீபொசிஷன். பார்ட் ஆஃப் தி அசெட் மட்டும் ரீபொசஸ் பண்றதுக்கு பேரு பார்ஷியல் ரீபொசிஷன். சோ இதுக்கு இன்னைக்கு நம்ம வந்து ரெடியன் மூர்த்தி அதர் எக்ஸைஸ் சம் 13th சம் தான் பார்க்க போறோம். ஸோ 13th சம் பார்த்தீங்கன்னா பாலாஜி அண்ட் கம்பெனி பர்ச்சேஸ்டு ஃப்ரம் த வெண்டார் 2 machines of rupees 10,500 each on hire purchase system. The payment was to be made rupees 6,000 down and the remainder in 3 equal installments of rupees 5,000 each together with interest at 5% per annum. Balaji and Co rights of depreciation at 10% per annum on written down value. They could not pay their second installment. After negotiations, it was agreed that vendor would leave one plant with the purchaser, adjusting the value of the other against the amount due, treating the machine at 20% depreciation on diminishing balance. Show accounts in the books of Balaji and Co. So Balaji and Co பார்த்தீங்கன்னா 2 மெஷினரி வாங்குறாங்க. அப்போ Balaji and Co is a hirer and hire vendor-ஓட நேம் கொடுக்கல. ஸோ ஒரு மெஷினோட வேல்யூ 10,500, டவுன் பேமெண்ட் வந்து 6,000 பே பண்ணுறாங்க. ரிமைனிங் இருக்கிறத 3 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்டில் ஒரு இன்ஸ்டால்மெண்ட்க்கு 5,000 அப்படின்னு பே பண்ணுறாங்க. தென் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா 5%. பாலாஜி இன்கோ ஹைரர் வந்து எவ்வளோ டிப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணுறாருனா 10% ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தடில். தென் ஹைரர் வந்து செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணல, ஒரு டவுன் பேமெண்ட்டும் ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் மட்டும் தான் பே பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் ஹையர் வெண்டார் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பிளான்ட்டை மட்டும் ஹைரர் கிட்ட விட்டுட்டு இன்னொன்று வந்து அவர் சீஸ் பண்ணிக்கிறாரு. அந்த சீஸ் பண்ணுற மிஷினரிக்கு அவர் வந்து 20%, அதாவது ஹையர் வெண்டார் வந்து 20% டிப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணுறாங்க டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தடில். ஸோ இப்போ பாலாஜி அன்கோ அக்கௌண்ட்டில் மட்டும் லெஜர் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்னன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் எதுவுமே டிஃபர் ஆகாது. லெஜரில் மட்டும் ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா ஒரு 2 என்ட்ரிஸ் வரும். அது என்ன அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ கேஷ் ப்ரைஸ் வந்து 10,500 ஒரு மெஷினரியோட வேல்யூ, 2 மெஷினரினா அப்போ 10,500 × 2 போட்டால் 21,000. டவுன் பேமெண்ட் அவங்களே 6,000 கொடுத்துட்டாங்க. லெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கேஷ் ப்ரைஸ் வந்து 15,000. ஸோ இங்கே வந்து எல்லாமே கேஷ் ப்ரைஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 10,500 சொல்லியிருக்காங்க, இப்போ 2 மெஷினரினா 21,000, டவுன் பேமெண்ட் 6,000 சொல்லியிருக்காங்க. ரிமைனிங் இருக்கிறத 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் 15,000 பே பண்ணுறதா, 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் ஒரு இன்ஸ்டால்மெண்ட்க்கு 5,000 அப்படின்னு சொல்லி பே பண்ணாங்கன்னா 15,000 வரும். அப்போது இன்ஸ்டால்மெண்ட்டையும் டவுன் பேமெண்ட்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 21,000, நம்மளுக்கு மெஷினரியோட கேஷ் ப்ரைஸும் 21,000. அப்போ இந்த சம்மில் என்னென்னா இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்கல, நம்ம இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணி கேஷ் ப்ரைஸோட ஆட் பண்ணால் நம்மளுக்கு இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோங்கிறது தெரிஞ்சிடும். அப்போ பார்த்தீங்கன்னா டவுன் பேமெண்ட்டை லெஸ் பண்ணோன்னா 15,000. இப்போ அன்பெய்டு பேலன்ஸ் 15,000க்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க 5%. கால்குலேட் பண்ணால் இன்ட்ரெஸ்ட் 750. ஸோ கேஷ் ப்ரைஸையும் இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு இன்ஸ்டால்மெண்ட் வந்து 5,750. அடுத்தது செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுறப்ப எவ்வளோ அன்பெய்டு பேலன்ஸ் இருக்குன்னா 10,000. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணால் 500. தென் தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு 250 வருது. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணால் ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து 22,500, தென் இன்ட்ரெஸ்ட் 1,500, கேஷ் ப்ரைஸ் வந்து 21,000. ஸோ இது நம்ம யூஸ்வலாக இதை போட்டுட்டு அடுத்து நம்ம லெஜர் ப்ரிப்பேர் பண்ணுவோம், இல்லைனா ஜேர்னல் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஆனால் இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா ஹையரும் டிப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணுறாங்க, ஹையர் வெண்டாரும் டிப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணுறதா கொடுத்துருக்காங்க. ஹையர் கிட்ட இருக்க மிஷினரிக்கு அவர் வந்து 10% ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தடில் சார்ஜ் பண்ணுறாரு. ஹையர் வெண்டார் கிட்ட இருக்க மிஷினரிக்கு 20% ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தடில் அவர் சார்ஜ் பண்ணுறாரு. ஸோ அப்போது ஹையர் கிட்ட இருக்க மிஷினரியோட வேல்யூ எவ்வளோ, ஹையர் வெண்டார் சீஸ் பண்ண மிஷினரியோட வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம இங்கே கால்குலேஷன் ஆஃப் வேல்யூ ஆஃப் ரீபொசஸ்டு மிஷின் வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ காஸ்ட் ஆஃப் மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மிஷின் தான் ஹையர் வெண்டார் சீஸ் பண்ணியிருக்காரு, ரீபொசஸ் பண்ணியிருக்காரு. அதோட வேல்யூ 10,500. அடுத்தது ஃபஸ்ட் இயர் டிப்ரிசியேஷன் எவ்வளோனா 20% கால்குலேட் பண்ணால் 2,100, லெஸ் பண்ணால் 8,400. அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர் டிப்ரிசியேஷன் 1,680, 8,400ல் 20% போட்டால் 1,680. இப்போ லெஸ் பண்ணிங்கன்னா ஹையர் வெண்டார் டேக்கன் ஓவர் பண்ண மிஷினரியோட வேல்யூ எவ்வளோனா 6,720. ஏன் இங்கே 2 வருஷத்துக்கு மட்டும் போட்டிருக்கேன் அப்படின்னா அவங்க செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணல. அப்போ செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணலங்கிறப்ப அங்கே அப்போவே ரீப்ரோசஸ் பண்ணிடுவாங்க, அதனால தான் 2 வருஷத்துக்கு போட்டிருக்கேன். இதே தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணலன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ நீங்கள் 3 வருஷத்துக்கு டிப்ரிசியேஷன் கால்குலேட்
கால்குலேட் பண்ணி வேல்யூ ஃபைன் பண்ணணும். ஸோ ஹையர் வெண்டார் ரீப்ரொசஸ் பண்ண மிஷினரியோட வேல்யூ எவ்வளோனா 6720. ஆக்சுவலாக அந்த மிஷினரியோட வேல்யூ 10,500, அவங்க சீஸ் பண்ணது 6720 வேல்யூக்கு சீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது அதே மாதிரி ஹையரர் கிட்ட இருக்க மிஷினரியோட வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ சேம் அதே தான், டிப்ரிசியேஷன் மட்டும் என்னென்னா 10% ஹையரர் வந்து சார்ஜ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அப்போ 10,500க்கு 10% போட்டால் 1050. செகண்ட் இயருக்கு போடுறப்போ இதுவும் ஹையரரும் வந்து டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுறாரு. அப்போ 945 டிப்ரிசியேஷன் வரும். லெஸ் பண்ணால் ஹையரர் கிட்ட இருக்க மிஷினரியோட வேல்யூ 8,505. ஸோ இப்போ இந்த ரெண்டும் நம்ம யூஸ்வலாக பார்ஷியல் ரீபொசிஷன் அப்படின்னாலே நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இதில் சம்மில் வந்து எப்படி நம்ம பார்ஷியல் ரீபொசிஷனாக கம்ப்ளீட் ரீபொசிஷனாக கொஷின் அப்படிங்கிறத ஃபைன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஷினில் இப்போ 4 ட்ரக் இருந்துச்சு, 4 ட்ரக்கில் வந்து 2 ட்ரக் ஹையர் கிட்ட இருக்குது, அவர் வந்து இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணல, 2 ட்ரக்கை ஹையர் வெண்டார் சீஸ் பண்ணிட்டாரு, அந்த மாதிரி கொடுத்துருந்தா ஆட்டோமேட்டிக்காக நம்ம பார்ஷியல் ரீபொசிஷனில் தான் போடணும். கம்ப்ளீட் ரீபொசிஷன் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் இருக்காது, என்டையர் அசட்டை சீஸ் பண்ணதான் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது இப்போ ஹையர் புக்கில் நம்ம லெஜர் அக்கௌண்ட் போடணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹையர் வெண்டார் அக்கௌண்ட்டு. ஹையர் வெண்டார் அக்கௌண்ட் போகிறப்ப ஃபஸ்ட்டு மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணதுக்கான என்ட்ரி பை மிஷினரி 21,000. தென் டவுன் பேமெண்ட் பே பண்ணியிருக்காங்க, அதுக்கு 2 பேங்க் அக்கௌண்ட் 6,000. ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் பை இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் 750. ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டோட அமௌண்ட் 5,750 வருது. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு பேலன்ஸ் 10,000 வருது. அந்த பேலன்ஸ் அடுத்த வருஷத்துக்கு ப்ராட் டவுன் பண்ணிவிட்டு செகண்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் வந்து 500 வருது. ஸோ இங்கே செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் அவர் பே பண்ணலை. நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கம்ப்ளீட் ரீபொசிஷன் போடுறப்ப இந்த இன்ட்ரெஸ்ட்டையும் போட்டுட்டு வர்ற பேலன்ஸின் ஃபிகரை நம்ம அப்படியே மிஷினரி அசட் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். பட் ஆனால் இங்கே அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் போட்டதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, மிஷினரியை வந்து ரீபொசஸ் பண்ணிட்டாரு ஹையர் வெண்டார். அந்த ரீபொசஸ் பண்ண மிஷினரியோட வேல்யூவை நம்ம இங்கே கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். எவ்வளோனா 6,720 கால்குலேட் பண்ணியிருக்கோமா, அதை தான் நம்ம இங்கே போடணும். 2 மிஷினரி அக்கௌண்ட் 6,720. வர்ற பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஹையர் வெண்டாரோட அக்கௌண்ட்டோட பேலன்ஸ் எவ்வளோனா 3,780 வரும். ஸோ கம்ப்ளீட் ரீபொசிஷன் போடுறப்ப வர என்டையர் அமௌண்ட்டையும் ரீபொசஸ் அசட்டோட வேல்யூன்னு எடுத்துப்போம். இங்கே வந்து அதை நம்ம தனியாக கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிறதுனால அந்த வேல்யூவை போடணும். வர பேலன்ஸின் ஃபிகரை அடுத்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அசட் அக்கௌண்ட் போகிறப்ப ஃபஸ்ட்டு 2 ஹையர் வெண்டார் அக்கௌண்ட் 21,000. அடுத்தது டிப்ரிசியேஷன். இங்கே எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரும், டிப்ரிசியேஷன் வந்து ஹையரும் சார்ஜ் பண்ணுறாங்க, ஹையர் வெண்டாரும் சார்ஜ் பண்ணுறாங்க, அங்கே கேல்குலேஷனுக்கு ஓகே, பட் ஆனால் லெஜரில் போடுறப்ப நாங்கள் எதை எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டால், நீங்கள் வந்து இங்கே ஹையரோட புக்கில் தான் இப்போ லெஜர் அக்கௌண்ட் போடுறோம். அப்போ ஹையரர் என்ன பர்சன்டேஜில் டிப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்களோ அந்த பர்சன்டேஜில் டிப்ரிசியேஷன் வந்து சார்ஜ் பண்ணணும். இந்த சம்மில் ஹையரர் வந்து 10% டிப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்போ ஃபஸ்ட் இயருக்கு பேலன்ஸ் கேரிட் ஆன் 18,900. அதை செகண்ட் இயருக்கு ப்ராட் டவுன் பண்ணணும். செகண்ட் இயரோட டிப்ரிசியேஷன் 1,890. அடுத்தது என்ன பண்ணுவோம், இங்கே இந்த அசட் அக்கௌண்ட்டில் இங்கே ஹையர் வெண்டார் அக்கௌண்ட்டில் ஒரு பேலன்ஸ் வந்திருக்கும். அந்த பேலன்ஸை மிஷினரி அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோமா, பை ஹையர் வெண்டார் அக்கௌண்ட் 6,720. இப்போ அட்ஜஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக லாஸாக அப்படிங்கிறது கிடைக்கும். நம்மளுக்கு மேக்ஸிமம் லாஸ் வரும், அந்த லாஸ் அப்படியே போட்டுப்பீங்க. பட் ஆனால் இந்த சம்மில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே இது வந்து ஹையர் வெண்டார் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஓகே. பட் ஆனால் இங்கே வந்து ஹையரர் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்க மிஷினரியோட வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த வேல்யூவை நம்ம பை பேலன்ஸ் கேரிட் ஆன் அப்படின்னு சொல்லி போடணும். ஏன்னா அது இன்னும் ஹையர் கிட்ட இருக்குது, அதனால தான் பை பேலன்ஸ் கேரிட் ஆன் அப்படின்னு சொல்லி அந்த அமௌண்ட்டை போட்டுட்டு இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸின் ஃபிகர் கிரெடிட் சைடு வரும். அது என்ன அப்படின்னா, அசட் வந்து சீஸ் பண்ணதில் ஹையர் வெண்டாருக்கான லாஸ் எவ்வளோனா 1,785. ஸோ இந்த மாதிரி தான் போடணும். இங்கே என்னென்னா ஹையரோடதும் கால்குலேட் பண்ணணும், ஹையர் வெண்டாரோட கிட்ட இருக்க அசட்டோட வேல்யூவை கால்குலேட் பண்ண, அதை கால்குலேட் பண்ணி நம்ம இந்த மாதிரி தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். இதில் வேறு எதுவும் புதுசாக இல்லை. என்ன பண்ணுவோம், யூஸ்வலாக இங்கே வந்து ஹையர் வெண்டார் அக்கௌண்ட்டில் வர பேலன்ஸின் ஃபிகரை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. பட் ஆனால் இந்த சம்மில் அது பண்ண தேவையில்லை, நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த அமௌண்ட்டை நீங்கள் அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். அடுத்தது இந்த பேலன்ஸ் கேரிட் ஆன் அப்படிங்கிறது என்னென்னா ஹையர் கிட்ட இருக்க மிஷினரியோட வேல்யூ. ஸோ அந்த மிஷினரியோட வேல்யூவும் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாஸ் தான் மேக்ஸிமம் வரும். பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு எவ்வளோனா இந்த சம்மில் 1,785. அடுத்தது 14th sum. Kumar purchased 2 machines costing rupees 80,000 each from Peter on 1/1/2014 on hire purchase system. The term were as follows: payment on delivery rupees 20,000 for each machines, remainder in 3 in equal installments, and also separately the interest at 10% per annum to be paid at the end of each year. Kumar writes of 25% depreciation on each year on diminishing balance method. Kumar paid the installment due on 31/12/2014
2014 and on 31/12/2015 but could not pay the final installment. Peter repossessed one machine on 31/12/2016, adjusting its value against the amount due. The repossession was done on the basis of 30% depreciation on the diminishing balance method, assuming that the balance still lying due will be paid off next year in 2017. Write off ledger accounts in the books of Kumar showing the above transaction up to 31/12/2016. ஸோ இதில் வந்து குமார் தான் பர்ச்சேஸ் பண்ணுறாரு. அப்போ குமார் வந்து ஹையரர், பீட்டர் வந்து ஹையர் வெண்டார். 2 மெஷின் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஒரு மெஷினரியோட வேல்யூ 80,000. தென் டவுன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 20,000 ஃபார் ஈச் மெஷின். ஒரு மெஷினுக்கு 20,000, அப்போ 2 மெஷினுங்கிறப்ப 40,000. தென் ரிமைனிங் இருக்கிறத 3 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு இந்த மெஷினோட காஸ்ட் 80,000, அப்போ இன்ட்டு 2 போட்டோன்னா 2 மெஷினரியோட காஸ்ட் 1,60,000. டவுன் பேமெண்ட் வந்து 20,000 ஒரு மெஷினுக்கு, அப்போ 2 மெஷினுக்கு 40,000. இப்போ 1,60,000ல் 40,000 லெஸ் பண்ணிட்டோன்னா பேலன்ஸ் 1,20,000 இருக்கும். அந்த 1,20,000 3 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு 40,000 அப்படின்னு வரும். அப்போ என்னென்னா இந்த சம்மில் கேஷ் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க, இன்ஸ்டால்மெண்ட் ப்ரைஸ் ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ் கொடுக்கல, இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிச்சி கேஷ் ப்ரைஸோட ஆட் பண்ணால் நம்மளுக்கு இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோங்கிறது தெரிஞ்சிடும். ஹையரர் வந்து 25% டிப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணுறாரு டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தடில். ஹையர் வெண்டார் 30% டிப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணுறாரு டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தடில். இங்கே குமார் பார்த்தீங்கன்னா 2014 and 15ஓட இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணியிருக்காரு. அதாவது 2 இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணியிருக்காரு, 3வது இன்ஸ்டால்மெண்ட் அவர் பே பண்ணல. அதனால அசட்டை வந்து ரீப்ரோசஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த சம்முக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேஷ் ப்ரைஸ் அப்படிங்கிறது 80,000 இன்ட்டு 2 போட்டால் 1,60,000. டவுன் பேமெண்ட் வந்து 20,000 ஃபார் ஈச் மெஷின்னு கொடுத்துருக்காங்க. ஃபார் அ மெஷின்னு கொடுத்தா நீங்கள் 20,000 அப்படியே போட்டுக்கலாம். ஈச் மெஷின் ஒரு மெஷினுக்கு 40,000, அப்போ 20,000, அப்போ 2 மெஷினுக்கு 40,000. தென் லெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 1,20,000 வருது. இந்த 1,20,000க்கு 10% இன்ட்ரெஸ்ட் போட்டால் 12,000. தென் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் 40,000, இன்ட்ரெஸ்ட் வந்து 12,000 ஆட் பண்ணால் இன்ஸ்டால்மெண்ட்டு. அதே மாதிரி செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் 8,000 வரும். தென் இன்ஸ்டால்மெண்ட் 48,000. தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் 4,000, இன்ஸ்டால்மெண்ட் 44,000. அதாவது இந்த சம்மில் இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்கல, இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சி இந்த கேஷ் ப்ரைஸையும் இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ண வரது தான் இன்ஸ்டால்மெண்ட்டு. ஸோ டோட்டலாக இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ வருதுன்னா 1,84,000, இன்ட்ரெஸ்ட் 24,000, கேஷ் ப்ரைஸ் வந்து 1,60,000. அடுத்தது ரீப்ரோசஸ் பண்ண மிஷினரியோட வேல்யூ கால்குலேட் பண்ணும். ஸோ காஸ்ட் ஆஃப் மிஷின் வந்து 80,000. எவ்வளோ டிப்ரிசியேஷன் வந்து ரீப்ரோசஸ் மிஷின் அப்படின்னாலே ஹையர் வெண்டார் தான் அசட்டை ரீப்ரோசஸ் பண்ணுவார். அப்போ அவர் கொஷினில் என்ன பர்சன்டேஜ் சொல்லியிருக்காரோ அந்த பர்சன்டேஜில் டிப்ரிசியேஷன் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் இயருக்கு 80,000ல் 30% போட்டால் 24,000 டிப்ரிசியேஷனு. செகண்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா 56,000ல் 30% போட்டால் 16,800. தேர்ட் இயருக்கு 39,200ல் 30% போட்டால் 11,760. ஸோ இது வந்து டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட். அதனால் வர்ற பேலன்ஸில் நம்ம டிப்ரிசியேஷன் வந்து கால்குலேட் பண்ணுறோம். இப்போ இந்த 3 வருஷத்துக்கு டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணால் ஃபைனலாக வந்து ரீப்ரோசஸ் பண்ண மிஷினரியோட வேல்யூ 27,440 இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹையர் வெண்டார் கிட்ட இருக்க மிஷினரியோட வேல்யூ கால்குலேட் பண்ணும். ஹையர் வெண்டார் எவ்வளோ டிப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணுறாருன்னா 25% டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தடில். ஸோ மிஷினரியோட காஸ்ட் 80,000, அதுலேருந்து டிப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னா 80,000 இன்ட்டு 25% போட்டால் 20,000. தேர்ட் இயர்க்கான டிப்ரிசியேஷன் 15,000, செகண்ட் இயர்க்கான டிப்ரிசியேஷன் 15,000, தேர்ட் இயர்க்கான டிப்ரிசியேஷன் 11,250. இப்போ இது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு வர்றது தான் ஹையர் கிட்ட இருக்க மிஷினரியோட வேல்யூ 33,750. இப்போ நம்ம குமார் ஹையரோட புக்கில் லெஜர் அக்கௌண்ட் போடணும். ஃபஸ்ட்டு வந்து பீட்டர் அக்கௌண்ட். மிஷினரி வந்து ஃபஸ்ட்டு January 14 பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. பை மிஷினரி 1,60,000. அதே அன்றைக்கி டவுன் பேமெண்ட் பே பண்ணுறாங்க 40,000. தென் இன்ட்ரெஸ்ட் வந்து 12,000 ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு. ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் 52,000. பேலன்ஸ் வந்து 80,000 வருது. அடுத்தது செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு பேலன்ஸ் ப்ராட் டவுன் 80,000. செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் வந்து 8,000. தென் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் 48,000. இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு எகெயின் பேலன்ஸ் கேரிட் ஆன் 40,000 வருது. இதை அடுத்த வருஷத்துக்கு ப்ராட் டவுன் பண்ணிவிட்டு தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் வந்து குமார் வந்து பே பண்ணலை. அப்போது நம்ம தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்கான இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் போட்டோன்னா போதும். பை இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் 4,000. அடுத்தது என்ன பண்ணணும், மிஷினரியை ரீப்ரோசஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ரீப்ரோசஸ் பண்ண மிஷினரியோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே ஹையர் வெண்டாரோட இதில் கால்குலேட் பண்ணியிருக்கோம் 27,440 அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த 27,440
40யை நம்ம இந்த ரீபொசஸ்டு வேல்யூ அப்படிங்கிறதுல போடணும். நம்ம கம்ப்ளீட் ரீபொசஷனில் வர பேலன்ஸின் ஃபிகரை ரீபொசஸ்டு வேல்யூன்னு வைப்போம். இங்கே வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க, நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இங்கே நான் அந்த வேல்யூவை போடுறேன் 27,440. இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் கேரிட் ஆன் 16,560 வரும். அடுத்தது மெஷினரி அக்கௌண்ட். ஃபஸ்ட்டு மெஷினரி பர்ச்சேஸ் பண்ணதுக்கு 2 பீட்டர் அக்கௌண்ட் 1,60,000. அடுத்தது டிப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே டவுட் வரும், ஹையரோட தான் நம்ம யூஸ் பண்ணணுமா, ஹையர் வெண்டார் சொல்லியிருக்க பர்சன்டேஜ் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு. ஸோ இங்கே வந்து ஹையரோட லெஜர் அக்கௌண்ட்ஸில் தான் நம்ம என்ட்ரி போடுறோம். அப்போ ஹையரர் என்ன பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்களோ அந்த பர்சன்டேஜில் தான் டிப்ரிசியேஷன் வந்து சார்ஜ் பண்ணணும். அப்போ 1,60,000க்கு 25% போட்டால் 40,000, பேலன்ஸ் 1,20,000 வருது. அடுத்த வருஷத்துக்கு அதை ப்ராடன் பண்ணிவிட்டு செகண்ட் இயர்க்கான டிப்ரிசியேஷன் 1,20,000ல் 25% போட்டால் 30,000 வரும். பேலன்ஸ் கேரிடாக 90,000. அடுத்து தேர்ட் இயருக்கு போடுறப்ப டிப்ரிசியேஷன் 90,000ல் 25% போட்டால் 22,500. அடுத்தது என்ன பண்ணுவோம், ஹையர் வெண்டார் வந்து ரீபர்சஸ் பண்ண மிஷினரியோட வேல்யூ போடணும் இல்லையா. ஸோ அது பை பீட்டர் அக்கௌண்ட் எவ்வளோ நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கோம், 27,440. அது இல்லாமல் ஹையரர் கிட்ட ஒரு மிஷினரி இருக்குது, அதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33,750. இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணால் உங்களுக்கு லாஸ் வந்து 6,310 வரும். Sum, Laha Transport Limited purchased from Roy Auto Distributors 3 trucks costing rupees 50,000 each on the hire purchase system. Payment was to be made rupees 30,000 down and the remainder in 3 equal installments together with interest at 9% per annum. Laha Transport write off depreciation at 20% per annum on the diminishing balance. It paid the installment due at the end of first year but could not pay the next. Roy Auto Distributors agreed to leave one truck with the purchaser, adjusting the value of the other 2 trucks against the amount due. The trucks were valued on the basis of 30% depreciation annually. Prepare the necessary ledger accounts in the books of Laha Transport Limited for 2 years. So journal entries for all the transactions taking place on the date of default. Also show the necessary accounts in the books of the hirer. ஸோ இங்கே லாஹா டிரான்ஸ்போர்ட் லிமிடெட் பார்த்திங்கன்னா ஹையரர், ஏன்னா அவங்க தான் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ராய் ஆட்டோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க ஹையர் வெண்டார். இங்கே 3 ட்ரக் வாங்குறாங்க, ஒரு ட்ரக்கோட காஸ்ட் 50,000. அப்போ 3 ட்ரக் அப்படின்னா 1,50,000. பேமெண்ட் பார்த்திங்கன்னா 30,000 டவுன் அண்ட் தென் ரிமைனிங் இருக்கிறத 3 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணுறதை சொல்லியிருக்காங்க. போன சம்மில் நம்ம ட்ரக்குக்கு என்ன பண்ணோன்னா 20,000 கொடுத்துருந்தாங்க. ஸோ 20,000 ஈச் அப்படின்னு கொடுத்தனால நீங்கள் 14th சம் போடுறப்ப 20,000 into 2ன்னு போட்டு 40,000 இன்ஸ்டால்மெண்ட் போட்டிங்க. பட் ஆனால் இந்த சம்மில் ஈச் அப்படிங்கிற வேர்டை எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட்டு 30,000 டவுன் பேமெண்ட்டு, ரிமைனிங் இருக்கிறத 3 இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த வெறும் 30,000 அப்படின்னா 2 ட்ரக்குக்கும் சேர்த்து 30,000 அப்படின்னு அர்த்தம். ஈச் அப்படிங்கிற வேர்ட் கொடுத்துருந்தாங்கன்னா ஒன்னோட காஸ்ட் வந்து 30,000. அப்போ நம்ம எத்தனை ட்ரக்குக்கு போடுறோமோ அதால் மல்டிப்ளை பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 9% கொடுத்துருக்காங்க. ஹையரர் வந்து 20% டிப்ரிசியேஷன் டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தடில் சார்ஜ் பண்ணுறாங்க. தென் ஹையரர் வந்து ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் மட்டும்தான் பே பண்ணியிருக்காரு, செகண்ட் அண்ட் தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணல. ஸோ அதனால் ஹையர் வெண்டார் வந்து ஒரு ட்ரக்கை ஹையரர் கிட்ட வந்து விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிற 2 ட்ரக்கை அவர் ரீபோசஸ் பண்ணிக்கிறாரு. ரீபோசஸ் பண்ண ட்ரக்குக்கு ஒரு 30% டிப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணுறாரு. தென் இந்த சம்மில் வந்து ஜேர்னல் என்ட்ரி கேட்டிருக்காங்க. இதில் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் என்னென்னா, நம்ம முன்னாடி பார்த்த 2 சம்மில் இல்லாத ஒரு இது இதில் இருக்கே. என்ன அப்படின்னா, ஹையர் வெண்டார் சார்ஜ் பண்ணுற அந்த டிப்ரிசியேஷன் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, ஆனால் என்ன மெத்தட் அப்படிங்கிறது கொடுக்கல. அப்படி கொடுக்கல அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன அஷ்யூம் பண்ணணும்னா, இங்கே ஹையரர் என்ன மெத்தடில் டிப்ரிசியேஷன் வந்து சார்ஜ் பண்ணுறாரோ அதே மெத்தடை தான் நம்ம ஹையர் வெண்டாருக்கு போடணும். ஸோ டிப்ரிசியேஷன் பர்சன்டேஜ் எப்போவுமே கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி மெத்தட் மென்ஷன் பண்ணல அப்படின்னா ஹையரர் என்ன மெத்தடில் ஃபாலோ பண்ணுறாரோ அதே மெத்தடில் நம்ம ஹையர் வெண்டாருக்கு போடணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணலாம். கேஷ் ப்ரைஸ் வந்து ஒரு ட்ரக்கோட காஸ்ட்டு 50,000. அப்போ 3 ட்ரக்னா 1,50,000. டவுன் பேமெண்ட் வந்து 30,000 லெஸ் பண்ணோன்னா பேலன்ஸ் 1,20,000. இந்த 1,20,000க்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 9% சொல்லியிருக்காங்க. 9% இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணால் 10,800. ஸோ அவங்க கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டவுன் பேமெண்ட் வந்து 30,000 சொல்லியிருக்காங்க. தென் ரிமைனிங் இருக்கிறத 3 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணுறதை சொல்லியிருக்காங்க. இப்போ டவுன் பேமெண்ட் பே பண்ணிட்டோன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 1,20,000. இதை 3 இன்ஸ்டால்மெண்ட் அப்படிங்கிறப்ப டிவைடட் பை 3 போட்டிங்கன்னா ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு 40,000. அப்போ என்னென்னா கேஷ் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்கல. ஸோ அப்போது நோ ப்ராப்ளம், இந்த கேஷ் ப்ரைஸையும் இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். ஸோ 1,20,000க்கு 9% இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணால் 10,800. இந்த கேஷ் ப்ரைஸ் 40,000, இன்ட்ரெஸ்ட் 10,800 ஆட் பண்ணால் இன்ஸ்டால்மெண்ட் 50,800.
இப்போ லெஸ் பண்ணோன்னா 80,000. இப்போ இந்த 80,000க்கு 9% இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணால் 7,200. கேஷ் ப்ரைஸ் வந்து 40,000. 40,000 ப்ளஸ் 7,200 47,200. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் 40,000 வருது. இந்த 40,000க்கு 9% இன்ட்ரெஸ்ட் போட்டால் 3,600. ஆட் பண்ணால் இன்ஸ்டால்மெண்ட் 43,600. ஸோ அப்போ ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா இந்த இன்ஸ்டால்மெண்ட் எல்லாம் ஆட் பண்ண வருது. ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ் 1,71,600. இன்ட்ரெஸ்ட் வந்து 21,600. தென் கேஷ் ப்ரைஸ் வந்து 1,50,000. இப்போ வந்து ரீபர்சஸ் பண்ண ட்ரக்கோட வேல்யூ வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு எவ்வளோ ட்ரக் வந்து அவர் ரீபர்சஸ் பண்ணுறாருன்னா மொத்தமாக 3 ட்ரக் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு ஹையரரு. அதில் 2 ட்ரக்கை ஹையர் வெண்டார் வந்து ரீபர்சஸ் பண்ணுறாரு. அப்போ காஸ்ட் ஆஃப் த ட்ரக் வந்து 50,000 இன்ட்டு 2 1 lakh rupees. அடுத்தது ஃபஸ்ட் இயர் டிப்ரிசியேஷன் போடுறப்ப 30% ஹையர் வெண்டார் சார்ஜ் பண்ணுறாரு. அப்போ 1 lakhக்கு 30% போட்டோன்னா 30,000. பேலன்ஸ் வந்து 70,000 வரும். செகண்ட் இயர் ஏன்னா ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணிட்டாங்க, செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணலை. பட் ஆனால் செகண்ட் இயர் ஃபுல்லாக அவங்க அந்த அசட்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால செகண்ட் இயருக்கு டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணும். இங்கே மெத்தட் வந்து ஹையர் வெண்டாருக்கு என்ன மெத்தட் அப்படின்னு மென்ஷன் பண்ணல, டிப்ரிசியேஷன் மெத்தடு. ஸோ நம்ம இங்கே ஹையரர் வந்து ரிட்டர்ன் ஆன் வேல்யூ மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால ஹையர் வெண்டாருக்கு நம்ம அதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ 70,000க்கு 30% போட்டோன்னா 21,000. இப்போ லெஸ் பண்ணோன்னா ரீபர்சஸ் பண்ண ட்ரக்கோட காஸ்ட் எவ்வளோ, வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 49,000. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹையரர் கிட்ட இருக்கிற ஒரு ட்ரக்கோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணணும். காஸ்ட் ஆஃப் அ ட்ரக் ஒரே ஒரு ட்ரக் தான் 50,000. தென் ஃபஸ்ட் இயர் டிப்ரிசியேஷன் இங்கே ஹையரர் 20% டிப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணுறாரு. ஸோ 50,000க்கு 20% டிப்ரிசியேஷன் போட்டால் 10,000. அடுத்து செகண்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட், அதனால பேலன்ஸ் 40,000க்கு 20% டிப்ரிசியேஷன் போட்டால் 8,000. இப்போ லெஸ் பண்ணோன்னா 32,000 வருது. இந்த 32,000 தான் ஹையரர் கிட்ட இருக்கிற ட்ரக்கோட வேல்யூ. அடுத்தது இந்த சம்மில் ஜேர்னல் என்ட்ரி கேட்டிருக்காங்க. ஹையரர் புக்கில் ஜேர்னல் என்ட்ரியும் லெஜரும் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் ஜேர்னல் என்ட்ரிஸ் இன் தி புக்ஸ் ஆஃப் லாஹா டிரான்ஸ்போர்ட் லிமிடெட். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசட் பர்ச்சேஸ் பண்ணதுக்கான என்ட்ரி ட்ரக் அக்கௌண்ட் டேட்டா டு ராய் ஆட்டோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அக்கௌண்ட் 1,50,000. அடுத்தது டவுன் பேமெண்ட் பே பண்ணதுக்கான என்ட்ரி ராய் ஆட்டோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட் 30,000. இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணதுக்கான என்ட்ரி இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ராய் ஆட்டோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அக்கௌண்ட் 10,800. ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் பே பண்ணதுக்கான என்ட்ரி ராய் ஆட்டோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட் 50,800. இந்த இடத்துல என்ன டவுட் வரும்னா எல்லாத்துக்குமே இன்ஸ்டால்மெண்ட் வந்து 40,000 தானே, ஆனால் நம்ம இங்கே 50,800 போட்டிருக்கோம் அப்படின்னா இங்கே கேஷ் ப்ரைஸுங்கிறது தான் 40,000. இன்ஸ்டால்மெண்ட் அப்படிங்கிறது கேஷ் ப்ரைஸ் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட், இந்த ரெண்டும் இன்க்ளூட் ஆனது தான் இன்ஸ்டால்மெண்ட். அப்போ இன்ஸ்டால்மெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டில் இன்ஸ்டால்மெண்ட்டு காலம்க்கு நேராக என்ன அமௌண்ட்டை போட்டிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டு தான் வரும். ஸோ இப்போ இங்கே வந்து இந்த ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் காலமில் நீங்கள் இங்கே இந்த அமௌண்ட்டு தான் போட்டிருக்கீங்க. அப்போ இந்த 50,800 தான் உங்களுக்கு இங்கே வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் டிப்ரிசியேஷனுக்கு டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ட்ரக் அக்கௌண்ட் 30,000. ஸோ இங்கே வந்து ஒரு டவுட் வரும், ஹையரர் வந்து 20% சார்ஜ் பண்ணுறாரு, ஹையர் வெண்டார் 30%. அப்போ எந்த பர்சன்டேஜில் வந்து நம்ம இங்கே போடணும் அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். ஸோ இப்போ நம்ம ஹையரரோட புக்கில் தான் ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து போடுறோம். அப்போ ஹையரர் என்ன பர்சன்டேஜில் டிப்ரிசியேஷன் போடுறாரு அந்த பர்சன்டேஜ் தான் நம்ம போடணும், வெதர் அது ஜேர்னலாக இருந்தாலும் லெஜராக இருந்தாலும். ஹையர் வெண்டாரோடது நம்ம ஒன்லி ரீப்ரோசஸ்டு அசட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும்தான் ஹையர் வெண்டாரோட டிப்ரிசியேஷன் பர்சன்டேஜ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். வேறு ஜேர்னல்லையோ லெஜர்லையோ நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம். அடுத்தது இன்ட்ரெஸ்ட்டையும் டிப்ரிசியேஷனையும் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான என்ட்ரி. தென் செகண்ட் இயரில் இன்ட்ரெஸ்ட்டுக்கான என்ட்ரி டிப்ரிசியேஷன், இன்ட்ரெஸ்ட்டையும் டிப்ரிசியேஷனையும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான என்ட்ரி. ஏன்னா செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டை வந்து ஹையரர் வந்து பே பண்ணல, அதனால இந்த 3 என்ட்ரி மட்டும்தான் வரும். அடுத்த 2 என்ட்ரி என்ன அப்படின்னா இது இந்த ராய் ஆட்டோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ட்ரக் அக்கௌண்ட் அப்படிங்கிற இந்த என்ட்ரி வந்து அசட்டை ரீப்ரோசஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ரீப்ரோசஸ் பண்ணுறதுக்கான என்ட்ரி. ஸோ நம்ம பேலன்ஸ் வர்ற அமௌண்ட்டை பை ட்ரக் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். அதுக்கான என்ட்ரி வந்து இந்த ராய் ஆட்டோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ட்ரக் அக்கௌண்ட்டு. இதோட வேல்யூ வந்து நம்ம ஆல்ரெடி இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கோம். பார்ஷியல் ரீபொசிஷன்னா நம்ம லெஜர் அக்கௌண்ட்டில் வர பேலன்ஸ் அண்ட் ஃபிகர் எடுத்துக்குவோம். இங்கே கம்ப்ளீட் ரீபொசிஷன் அப்படின்னா நம்ம லெஜர் அக்கௌண்ட்டில் வர பேலன்ஸ் அண்ட் ஃபிகர் எடுத்துக்குவோம். இதே பார்ஷியல் ரீபொசிஷன் அப்படின்னா நம்ம இங்கே கால்குலேட் பண்ணிடுவோம். அதனால் அந்த அமௌண்ட்டை அப்படியே நீங்கள் போட்டுக்கலாம் 49,000. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த அசட்டை ரீபொசஸ் பண்ணதில் நம்மளுக்கு லாஸ் கிடைக்கும். அந்த லாஸ்க்கான என்ட்ரி, லாஸை வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கான என்ட்ரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ட்ரக் அக்கௌண்ட். ஸோ இதோட வேல்யூ வந்து நம்ம லெஜர் அக்கௌண்ட்டில் வர
பேலன்ஸ் இன் ஃபிகர். இப்போ அடுத்தது லெஜர் அக்கௌண்ட் போடலாம். ஃபஸ்ட்டு ராய் ஆட்டோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு அசெட் வந்து பர்ச்சேஸ் பண்ணதுக்கான என்ட்ரி பை ட்ரக் அக்கௌண்ட் 1,50,000, டவுன் பேமெண்ட் பே பண்ணதுக்கு 2 பேங்க் அக்கௌண்ட் 30,000, தென் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு பை இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் 10,800, தென் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டுக்கு 2 பேங்க் அக்கௌண்ட் 50,800. இது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு பேலன்ஸ் அமௌண்ட் 80,000 வருது. டு பேலன்ஸ் கேரி டவுன். இதை அடுத்த வருஷத்துக்கு ப்ராட் டவுன் பண்ணணும். பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 80,000. செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட்டுக்கான என்ட்ரி பை இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் 7,200. இங்கே வந்து ஹையரர் வந்து செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணல. ஸோ அதனால் இங்கே அசட்டை ட்ரக்கை வந்து ரீப்ரொசஸ் பண்ணுறாங்க. அதுக்கு 2 ட்ரக் அக்கௌண்ட் எவ்வளோனா 49,000க்கு அவங்க ரீப்ரொசஸ் பண்ணுறாங்க. தென் வர்ற பேலன்ஸ் வந்து பேலன்ஸ் கேரி டவுன் எவ்வளோனா 38,200. அசட் அக்கௌண்ட் ட்ரக் அக்கௌண்ட்டு அசட் வந்து பர்ச்சேஸ் பண்ணதுக்கு 2 ராய் ஆட்டோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அக்கௌண்ட் 1,50,000. ஃபஸ்ட் இயர் டிப்ரிசியேஷன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் ஹையரோட பர்சன்டேஜ் தான் நம்ம இங்கே எடுத்துக்கணும்னு. அப்போ பை டிப்ரிசியேஷன் 1,50,000க்கு 20% டிப்ரிசியேஷன் போட்டால் 30,000, பேலன்ஸ் 1,20,000. அதை அடுத்த வருஷத்துக்கு ப்ராட் டவுன் பண்ணும். தென் செகண்ட் இயர்க்கான டிப்ரிசியேஷன் 24,000 வருது. ட்ரக்கை வந்து ஹையர் வெண்டார் ரீப்ரொசஸ் பண்ணுறாரு. அந்த ரீப்ரொசஸ் பண்ணுறதுக்கு பை ராய் ஆட்டோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அக்கௌண்ட் 49,000. இது ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக் மட்டும் இன்னும் ஹையர் கிட்ட இருக்குது. அது வந்து பை பேலன்ஸ் கேரி டவுன். அவங்க கிட்டே இருக்கிற அந்த ஒரு ட்ரக்கோட வேல்யூ எவ்வளோனா 32,000. இதுவும் நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கோம். அந்த 32,000 இப்போ அட்ஜஸ்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து எய்தர் கிரெடிட் சைடு பேலன்ஸ் இன் ஃபிகர் வரும், இல்லைனா டெபிட் சைடு வரும். மேக்ஸிமம் நம்மளுக்கு கிரெடிட் சைடு தான் வரும். அது என்னென்னா லாஸ். அந்த ரீப்ரொசஸ் பண்ண ட்ரக்கில் வந்த லாஸ் எவ்வளோனா 15,000. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஜேர்னல் என்ட்ரி இங்கே எழுதணும். ஜேர்னல் என்ட்ரி என்ன அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எட்டா டு ட்ரக் அக்கௌண்ட் 15,000. ரீப்ரொசஸ் பண்ண லாஸ் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ இந்த பேலன்ஸ் கேரி டவுன் அப்படிங்கிறது ஹையர் கிட்ட இருக்கிற அந்த ஒரே ஒரு ட்ரக்கோட வேல்யூ 32,000. ஸோ இந்த சம்மில் ஒரே ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னா ஹையர் வெண்டாருக்கான டிப்ரிசியேஷன் பர்சன்டேஜ் வந்து என்ன மெத்தடுன்னு கொடுக்கல. அப்படி கொடுக்கல அப்படின்னா ஹையர் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே மெத்தடில் டிப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணணும். Next 16th sum. On 1/1/2014, X, a television dealer, bought 5 television sets from Superfine Television Company on hire purchase. The cash price of each set was rupees 20,000. It was agreed that rupees 25,000 should be paid immediately and the balance in 3 installments of rupees 30,000 each at the end of each year. The television company charges interest at 10% per annum. The buyer depreciates television set at 20% per annum on the diminishing balance method. X paid cash down on 2 installments but fails to pay the last installment. Consequently, the television company repossessed 3 sets, leaving 2 sets with the buyer and adjusting the value of 3 sets against the amount due. The sets repossessed were valued on the basis of 30% depreciation per annum on the written down value. The sets repossessed were sold by the television company for rupees 30,000 after necessary repairs amounting to rupees 5,000. Open necessary ledger accounts in the books of both the parties. இந்த சம்மில் எக்ஸ் அப்படிங்கிறவர் ஹையரர் அண்ட் தென் சூப்பர் ஃபைன் டெலிவிஷன் கம்பெனி இஸ் அ ஹையர் வெண்டார். இங்கே எக்ஸ் வந்து 5 டெலிவிஷன் செட்ஸ் வாங்குறாரு. ஒரு செட்டோட வேல்யூ 20,000. அப்போ 5 செட்டோட வேல்யூ 1 lakh. தென் டவுன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 25,000 சொல்லியிருக்காங்க. தென் ரிமைனிங் இருக்கிறதுல ஒரு இன்ஸ்டால்மெண்ட்க்கு 30,000 அப்படின்னு சொல்லி பே பண்ணுறாங்க. தென் இங்கே இன்ட்ரெஸ்ட் வந்து 10% சார்ஜ் பண்ணுறாங்க. ஹையரர் வந்து 20% டிப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணுறாரு டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தடில். எக்ஸ் வந்து டவுன் பேமெண்ட்டு 2 இன்ஸ்டால்மெண்ட்ஸ் மட்டும்தான் பே பண்ணியிருக்காரு. ஃபைனல் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணல. ஸோ அதனால் ஹையர் வெண்டார் வந்து 2 செட்டை பையர்கிட்ட விட்டுட்டு ரிமைனிங் இருக்க 3 செட்டை அவர் ரீப்ரொசஸ் பண்ணுறாரு. ரீப்ரொசஸ் பண்ணுற டெலிவிஷன் செட்டுக்கு 30% டிப்ரிசியேஷன் ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தடில் அவர் சார்ஜ் பண்ணுறாரு. ரீப்ரொசஸ் பண்ண டெலிவிஷனை அவர் 30,000க்கு சேல் பண்ணுறாரு. அதுக்காக 5,000 ரிப்பேர்ஸ் அமௌண்ட்டும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த சம்மில் வந்து 2 பார்ட்டிஸோட புக்லையும் லெஜர் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணலாம். கேஷ் ப்ரைஸ் வந்து 20,000 இன்ட்டு 5 போட்டோன்னா 1 lakh. டவுன் பேமெண்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க 25,000 அப்படின்னு. ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டில் 30,000 இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுறாங்க. ஸோ அன்பெய்ட் பேலன்ஸ் 75,000க்கு 10% இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணால் 7,500. அப்போ கேஷ் ப்ரைஸ் 22,500. லெஸ் பண்ணோன்னா 52,500. அடுத்து செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டும் 30,000 பே பண்ணுறாங்க. அன்பெய்ட் பேலன்ஸ் 52,500க்கு 10% இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணால் 5,250 வரும். இன்ஸ்டால்மெண்ட்லேருந்து இன்ட்ரெஸ்ட்டை லெஸ் பண்ணால் கேஷ் ப்ரைஸ் 24,750.
இப்போ லெஸ் பண்ணிங்கன்னா ஃபைனல் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னா 27,750. ஃபைனல் இன்ஸ்டால்மெண்ட் 30,000 பே பண்ணுறாங்க. இந்த சம்மில் இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் 30,000லேருந்து இந்த 27,750 லெஸ் பண்ணால் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் 2,250 வருது. இப்போ இன்ஸ்டால்மெண்ட் காலம் ஆட் பண்ணோன்னா ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ் 1,15,000, இன்ட்ரெஸ்ட் வந்து 15,000, டோட்டல் கேஷ் ப்ரைஸ் வந்து 1 lakh. அடுத்தது நம்ம ரீபொசஸ்டு டிவி செட்டோட வேல்யூ கேல்குலேட் பண்ணோம். இங்கே 3 செட்டை வந்து ரீபொசஸ் பண்ணியிருக்காரு ஹையர் வெண்டார். அப்போது 20,000 into 3 போட்டோன்னா 60,000. ஃபர்ஸ்ட் இயர் டிப்ரிசியேஷன் வந்து 60,000க்கு ஹையர் வெண்டார் 30% டிப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணுறாரு. அப்போது ஃபர்ஸ்ட் இயர் டிப்ரிசியேஷன் 18,000 லெஸ் பண்ணால் 42,000. இங்கே டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அப்போ பேலன்ஸ் அமௌண்ட் 42,000க்கு 30% டிப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ணால் செகண்ட் இயருக்கு 12,600 வருது. தேர்ட் இயருக்கு 29,400க்கு 30% டிப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ணால் 8,820. ஸோ இப்போ லெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீபொசஸ்டு டிவி செட்டோட வேல்யூ கிடைக்கும். எவ்வளோனா 20,580 வருது. ஸோ அதுதான் வந்து ரீபொசஸ் பண்ண 3 டிவி செட்டோட வேல்யூ. அதாவது ஹையர் வெண்டார் ரீபொசஸ் பண்ண 3 டிவி செட்ஸோட வேல்யூ 20,580. அடுத்தது வந்து ஹையரர் கிட்ட இருக்கிற 2 டிவி செட்டோட வேல்யூ என்னங்கிறத நம்ம கேல்குலேட் பண்ணோம். ஸோ அப்போ காஸ்ட் எவ்வளோனா 40,000. 20,000 into 2 போட்டால் 40,000. ஃபர்ஸ்ட் இயர் டிப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே ஹையரர் வந்து 20% டிப்ரிசியேஷன் ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தடில் சார்ஜ் பண்ணுறாரு. 40,000க்கு 20% டிப்ரிசியேஷன் போட்டால் 8,000. செகண்ட் இயருக்கு 32,000க்கு 20% டிப்ரிசியேஷன் போட்டால் 6,400. தேர்ட் இயருக்கு வர பேலன்ஸ் 25,600ல் 20% டிப்ரிசியேஷன் போட்டால் 5,120. இப்போ இதை லெஸ் பண்ணோம் அப்படின்னா 20,480 வருது. இது வந்து ஹையரர் கிட்ட இருக்கிற 2 டிவி செட்டோட வேல்யூ. இப்போ இந்த கால்குலேஷன் நம்ம போட்டாச்சு. அடுத்தது ஹையரோட புக்கில் நம்ம லெஜர் அக்கௌண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இங்கே ஹையரர் வந்து எக்ஸ். ஃபஸ்ட்டு சூப்பர் ஃபைன் டெலிவிஷன் கம்பெனியோட அக்கௌண்ட் வந்து நம்ம லெஜர் வந்து போடலாம். ஃபஸ்ட்டு வந்து டிவி செட் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு பை டிவி செட்ஸ் அக்கௌண்ட் 1 lakh. அண்ட் தென் டவுன் பேமெண்ட் பே பண்ணதுக்கு 2 பேங்க் அக்கௌண்ட் 25,000. ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணதுக்கு பை இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் 7,500. ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் பே பண்ணதுக்கு 30,000. இப்போ அட்ஜஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு பேலன்ஸ் கேரி டவுன் 52,500 வருது. இதை செகண்ட் இயருக்கு நம்ம ப்ராட் டவுன் பண்ணுவோம். 1/1/2015 பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 52,500. செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் பை இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் 5,250. செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் பே பண்ணதுக்கு 31/12/2015 2 பேங்க் அக்கௌண்ட் 30,000. இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் கேரி டவுன் 27,750 வருது. இதை அடுத்த வருஷம் 1/1/2016க்கு ப்ராட் டவுன் பண்ணோன்னா 27,250. தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு 2,250. தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் பே பண்ணல. அப்போ டிவி செட்ஸை வந்து ரீபொசஸ் பண்ணுறாங்க. அந்த ரீபொசஸ் பண்ணுற டிவி செட்டோட வேல்யூ 2 டிவி செட்ஸ் அக்கௌண்ட் 20,580. இது வந்து நம்ம ரீபொசஸ்டு வேல்யூ வந்து ஆல்ரெடி கேல்குலேட் பண்ணியிருக்கோம் 20,580. அதை தான் நான் போட்டிருக்கேன். அடுத்தது வர்றது பார்த்தீங்கன்னா ஹையர் வெண்டார் அக்கௌண்ட்டோட பேலன்ஸ் 2 பேலன்ஸ் கேரிட் ஆன் 9,420 வரும். அடுத்தது அசட் அக்கௌண்ட் போடணும். டெலிவிஷன் செட்ஸ் அக்கௌண்ட்டு 2 சூப்பர் ஃபைன் டெலிவிஷன் அக்கௌண்ட் 1 lakh. டிப்ரிசியேஷன் வந்து 20% சார்ஜ் பண்ணுறாங்க. அடுத்தது பேலன்ஸ் வந்து 80,000 வருது. தென் செகண்ட் இயருக்கு அதே மாதிரி ப்ராட் டவுன் பண்ணிவிட்டு செகண்ட் இயர் டிப்ரிசியேஷன் வந்து 16,000. அட்ஜஸ்ட் பண்ணால் பேலன்ஸ் கேரிட் ஆன் 64,000 வருது. அதை தேர்ட் இயருக்கு நம்ம ப்ராட் டவுன் பண்ணணும். தென் தேர்ட் இயருக்கான டிப்ரிசியேஷன் எவ்வளோ வருதுன்னா 12,800. அடுத்தது ஹையர் வெண்டார் வந்து ரீபர்சஸ் பண்ண டிவி செட்டோட வேல்யூ பை சூப்பர் ஃபைன் டெலிவிஷன் அக்கௌண்ட் வந்து 20,580. அண்ட் தென் பை பேலன்ஸ் கேரிட் ஆன் அப்படிங்கிறது ஹையர் கிட்ட இருக்க டிவி செட்டோட வேல்யூ, அதுவும் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் 20,480. இப்போ இது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு 10,140 கிரெடிட் சைடு வருது. அது என்னன்னா லாஸ். ஸோ ரீபர்சஸ் பண்ணதில் வந்த லாஸ் எவ்வளோனா 10,140. அதை நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சம்மில் ஹையர் வெண்டாரோட புக்லேயே லெஜர் அக்கௌண்ட் போட சொல்லியிருக்காங்க. லெஜர் அக்கௌண்ட் இன் தி புக்ஸ் ஆஃப் சூப்பர் ஃபைன் டெலிவிஷன் கம்பெனி. இதில் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸோட அக்கௌண்ட்டில் 2 ஹையர் சேல்ஸ் அக்கௌண்ட் 1 lakh. தென் டவுன் பேமெண்ட் பே பண்ணதுக்கு பை பேங்க் அக்கௌண்ட் 25,000. ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் வந்து 7,500. ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டோட அமௌண்ட் வந்து 30,000. இதெல்லாம் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு பேலன்ஸ் கேரிட் ஆன் 52,500 வருது. இதை அடுத்த வருஷத்துக்கு ப்ராட் டவுன் பண்ணணும். செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் 2 இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் 5,250. அடுத்தது செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் பே பண்ணதுக்கு பை பேங்க் அக்கௌண்ட் 30,000. இதை அட்ஜஸ்ட் பண்ணால் பேலன்ஸ் கேரிட் ஆன் 27,750 வருது.
இதை வந்து அடுத்த வருஷத்துக்கு நம்ம ப்ராட் டவுன் பண்ணோம். 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன் 27,750. தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட்டு 2,250. தென் இங்கே வந்து ரீப்ரொசஸ் பண்ண அசட்டோட வேல்யூ போடணும். அதாவது ஹையர் வெண்டார் வந்து ரீப்ரொசஸ் பண்ண அசட்டோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி இங்கே கேல்குலேட் பண்ணியிருக்கோம் 20,580. ஸோ அதை வந்து நம்ம இங்கே ஹையர் வெண்டாரோட புக்கில் லெஜர் அக்கௌண்ட் போடுறப்ப ரீப்ரொசஸ்டு ஸ்டாக் அக்கௌண்ட்டுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் 20,580. வர்றது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹையர் வெண்டார் புக்கோட பேலன்ஸ் எவ்வளோனா 9,420 வரும். ஸோ இந்த 9,420 இங்கே ஹையர் எக்ஸில் வந்திருக்கிற 9,420யும் அதே மாதிரி இங்கே சூப்பர் ஃபைனல் அக்கௌண்ட்டில் நம்மளுக்கு இங்கே ஒரு பேலன்ஸ் வந்திருக்கும். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே சேம் அமௌண்ட்டாக தான் வந்திருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட் ரீபொசிஷனில் பார்த்த மாதிரி இங்கேயே கொடுத்துருக்காங்க. ரீபொசஸ் பண்ண அசட்டை ரீசேல் பண்ணுறாங்க. அப்படி ரீபொசஸ் பண்ண அசட்டை ரீசேல் பண்ணால் நம்ம ஹையர் வெண்டாரோட லெஜர் அக்கௌண்ட்டில் ரீபொசஸ்டு ஸ்டாக் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு லெஜர் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ இந்த சம்லையும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ரீபொசஸ் பண்ண டிவி செட்ஸை வந்து அவங்க ரீசேல் பண்ணியிருக்காங்க 30,000க்கு. அதுக்காக எக்ஸ்பென்சஸ் வந்து 5,000 ஸ்பெண்ட் பண்ணதாக கொஷினில் கொடுத்துருக்காங்க. அப்போ ரீபொசஸ்டு ஸ்டாக் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி இது வந்து ஹையர் வெண்டாரோட லெஜர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருந்தால் தான் இந்த ரீபொசஸ்டு ஸ்டாக் அக்கௌண்ட் அப்படிங்கிறது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் ரீபொசஸ்டு ஸ்டாக் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க இல்லையா 20,580. ஸோ இந்த அமௌண்ட் இது வந்து 2x அக்கௌண்ட் எக்ஸ்கிட்ட இருந்து ரீபொசஸ் பண்ணது, அதனால 2x அக்கௌண்ட் 20,580. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ரீபொசஸ் பண்ண அசட்டுக்கு எக்ஸ்பென்சஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால 2 பேங்க் அக்கௌண்ட் 5,000. தென் எவ்வளோக்கு அதை சேல் பண்ணியிருக்காங்கன்னா 30,000. அப்போ பை பேங்க் அக்கௌண்ட் 30,000. இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பேலன்ஸ் வந்து 4,420 வருது. இது என்னன்னா ப்ராஃபிட். ஏன்னா நம்ம அந்த அசட்டை ரீபொசஸ் பண்ணது 20,580க்கு. ஸோ அதுக்கு அதுக்கான எக்ஸ்பென்சஸ் 5,000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ டோட்டலாக அந்த அசட்டோட வேல்யூ 25,580 அப்படின்னா அதை நம்ம 30,000க்கு சேல் பண்ணியிருக்கோம். அப்போ நம்மளுக்கு அதில் ப்ராஃபிட் வந்து 4,420 கிடச்சிருக்கு. டெபிட் சைடு வந்தால் ப்ராஃபிட், இதே கிரெடிட் சைடு வந்தால் லாஸ். மேக்ஸிமம் ரீசேல் பண்ணுறதுல ப்ராஃபிட் வர மாதிரி தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி இங்கே ரீபொசஸ் பண்ணுறதுல இங்கே நம்ம போடுறப்போ அதாவது ஹையரோட லெஜர் அக்கௌண்ட்டில் போடுற பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போடுறோம் இல்லையா, இதில் வந்து மேக்ஸிமம் லாஸ் வர மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சம்மில் இந்த ரீபொசஸ்டு ஸ்டாக் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது 17th சம். ராம்லால் பர்ச்சேஸ்டு 4 machines of rupees 14,000 each by hire purchase system. The hire purchase price for all the 4 machines was rupees 60,000 to be paid as rupees 15,000 down and 3 installments of rupees 15,000 each at the end of each year. Depreciation is written off at 10% per annum on the straight line method. Down payment and first installment were paid. On the default of second installment, vendor took possession of the 3 machines, leaving 1 machines with buyer. The machines were taken by the vendor at a depreciated value of 20% per annum under written down value method. Vendor has spent rupees 1,200 on repairs and sold the 3 machines for rupees 35,000. Give the ledger accounts in the books of Ramlal and hire vendor. So இந்த சம்மு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக பார்த்த அதே சம் மாதிரி தான். ராம்லால் வந்து ஹையரர், ராம்லால் வந்து 4 machines பர்ச்சேஸ் பண்ணுறாரு. ஒரு மிஷினோட காஸ்ட் வந்து 14,000. தென் இந்த மெஷின்ஸ்க்கு 60,000 டவுன் பேமெண்ட்டாக பே பண்ணுறாரு. 15,000 டவுன் பேமெண்ட்டாக பே பண்ணுறாரு. 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் 15,000 ஒரு இன்ஸ்டால்மெண்ட்க்கு அப்படின்னு சொல்லி பே பண்ணுறாரு. ராம்லால் வந்து 10% டிப்ரிஷியேஷன் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடில் சார்ஜ் பண்ணுறாரு. டவுன் பேமெண்ட்டும் ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் மட்டும்தான் பே பண்ணியிருக்காரு, செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்லேருந்து பே பண்ணல. அதனால் ஹையர் வெண்டார் 3 மிஷினரியை ரீபொசஸ் பண்ணிடுறாரு. ஒரே ஒரு மிஷினரி மட்டும்தான் பையர் கிட்ட இருக்குது. அவர் ரீபொசஸ் பண்ண 3 மிஷினரிக்கு 20% டிப்ரிஷியேஷன் ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தடில் சார்ஜ் பண்ணுறாரு ஹையர் வெண்டார் வந்து ரீபொசஸ் பண்ண மிஷினரியை 35,000க்கு சேல் பண்ணுறாரு. அதுக்காக 1,200 rupees அவர் வந்து எக்ஸ்பென்சஸாக ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சம்மில் என்னென்னா இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து பர்சன்டேஜ் கொடுக்கல, அதனால நம்ம இன்ஸ்டால்மெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் ரேஷியோ அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டவுன் பேமெண்ட் 15,000, ஃபர்ஸ்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு 15,000. அப்போது ஆட் பண்ணோன்னா இது எல்லாமே ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ் 60,000. இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸையும் கேஷ் ப்ரைஸையும் நம்ம லிஸ்ட் பண்ணோன்னா வரது தான். ஸோ இங்கே வந்து கேஷ் ப்ரைஸ் அப்படிங்கிறது ஒரு மிஷினரிக்கு 14,000 சொல்லியிருக்காங்க. அப்போது 14,000 into 4 போட்டோன்னா 56,000 வரும். 60,000ல் 56,000 லெஸ் பண்ணால் இன்ட்ரெஸ்ட் 4,000. இப்போ இன்ஸ்டால்மெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் ரேஷியோ கால்குலேட் பண்ணணும். அந்த ரேஷியோ என்ன வருதுன்னா 3:2:1 வருது. தென் இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இன்க்ளூட் ஆயிருக்குன்னு கால்குலேட் பண்ணால் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டில் 2,000, செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்க்கு 1,333, தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்க்கு 667 வருது. அடுத்தது ரீபொசஸ் பண்ண மிஷினரியோட வேல்யூ
ரீபர்சஸ் பண்ண மிஷினரியோட வேல்யூ வந்து நம்ம கேல்குலேட் பண்ணணும். காஸ்ட் எவ்வளோ மிஷின்ஸ் ரீபர்சஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஹையர் வெண்டர் வந்து 3 மிஷினரி ரீபர்சஸ் பண்ணியிருக்காரு. அதோட காஸ்ட் வந்து 42,000. 14,000 into 3 போட்டால் 42,000. ஃபர்ஸ்ட் இயர் டிப்ரிசியேஷன் 20% ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தடில் சார்ஜ் பண்ணுறாரு ஹையர் வெண்டர். இப்போ ஃபர்ஸ்ட் இயருக்கு 8,400 டிப்ரிசியேஷனு, செகண்ட் இயருக்கு 6,720 டிப்ரிசியேஷன் வரும். இப்போ லெஸ் பண்ணால் ரீபர்சஸ் பண்ண மிஷினரியோட வேல்யூ 26,880. அதாவது ரீபர்சஸ் பண்ண 3 மிஷினரியோட வேல்யூ 26,880. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹையர் கிட்ட இருக்க ஒரு மிஷினரியோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஸோ 14,000. இங்கே டிப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் வேல்யூ மெத்தடில் தான் சார்ஜ் பண்ணுறாரு ஹையரரு. அப்போ ஃபஸ்ட் இயர் டிப்ரிசியேஷனும் 4,000 தான், செகண்ட் இயர் டிப்ரிசியேஷனும் 4,000 தான். ஸோ இந்த 2 வருஷத்தோட டிப்ரிசியேஷனை போட்டு லெஸ் பண்ணோன்னா 11,200 வருது. இது வந்து ஹையர் கிட்ட இருக்க ஒரு மிஷினரியோட வேல்யூ. அடுத்தது ராம்லாலோட லெஜர் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு ஹையர் வெண்டாரோட லெஜர் அக்கௌண்ட் நம்ம போடணும். ஸோ ஃபஸ்ட்டு பை மிஷினரி அக்கௌண்ட் 56,000, டவுன் பேமெண்ட் பே பண்ணியிருக்கோம். டு பேங்க் அக்கௌண்ட் 15,000, ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் பை இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் 2,000, ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு டு பேங்க் அக்கௌண்ட் 15,000. இதை அட்ஜஸ்ட் பண்ணால் டு பேலன்ஸ் கேரிட் ஆன் 28,000 வருது. இதை செகண்ட் இயருக்கு ப்ராட் டவுன் பண்ணணும். தென் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் 1,333. அடுத்தது செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணலை, ஸோ அதனால் மிஷினரி ரீபர்சஸ் பண்ணுறாங்க. இப்போ 2 மிஷினரி அக்கௌண்ட் ரீபர்சஸ் பண்ண மிஷினரியோட வேல்யூ நம்ம கேல்குலேட் பண்ணியிருக்கோம் 26,880. அடுத்தது பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2,453 வருது. இது வந்து ஹையர் வெண்டாரோட அக்கௌண்ட்டில் இருக்க பேலன்ஸ். ஸோ இது வந்து பேலன்ஸ் கேரி டவுன். அடுத்தது மிஷினரி அக்கௌண்ட்டு டு ஹையர் வெண்டார் அக்கௌண்ட் 56,000, ஃபர்ஸ்ட் இயர் டிப்ரிசியேஷன் 5,600, பேலன்ஸ் 50,400. இதை அடுத்த வருஷத்துக்கு ப்ராட் டவுன் பண்ணும். செகண்ட் இயர் டிப்ரிசியேஷனும் அதே 5,600 தான். அடுத்தது ஹையர் வெண்டார் வந்து மிஷினரியை ரீபர்சஸ் பண்ணுறாரு பை ஹையர் வெண்டார் அக்கௌண்ட். அந்த ரீபர்சஸ் பண்ண மிஷினரியோட வேல்யூ நம்ம கேல்குலேட் பண்ணியிருக்கோம் 26,880. தென் ஹையர் கிட்ட இருக்க ஒரு மிஷினரியோட வேல்யூ பை பேலன்ஸ் கேரி டவுன் எவ்வளோனா 11,200. இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு லாஸ் வந்து 6,720 வருது. இதை நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹையர் வெண்டாரோட லெஜர் அக்கௌண்ட் இன் தி புக்ஸ் ஆஃப் ஹையர் வெண்டார். அதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ராம்லாலோட அக்கௌண்ட் போடுறோம். டு ஹையர் சேல்ஸ் அக்கௌண்ட் 56,000, டவுன் பேமெண்ட் பை பேங்க் அக்கௌண்ட் 15,000, ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் டு இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் 2,000. அடுத்தது ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் பே பண்ணதுக்கு பை பேங்க் அக்கௌண்ட் 15,000. இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணால் பேலன்ஸ் கேரிட் ஆன் 28,000 வருது. இதை அடுத்த வருஷத்துக்கு ப்ராட் டவுன் பண்ணும். செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் டு இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் 1,333. அடுத்தது வர பேலன்ஸு நம்ம அசட் வந்து ரீபர்சஸ் பண்ணியிருக்காரு ஹையர் வெண்டாரு. ஸோ அதை நம்ம வந்து ஹையர் வெண்டாரோட லெஜர் அக்கௌண்ட் போடுறப்ப அதை ரீபர்சஸ்டு ஸ்டாக் அக்கௌண்ட்டுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அப்போ பை ரீபர்சஸ்டு ஸ்டாக் அக்கௌண்ட் 26,880. அடுத்து வர்ற பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா பை பேலன்ஸ் கேரிட் ஆன் 2,453. அதாவது ஹையரோட புக்கில் நம்ம ஹையர் வெண்டார் அக்கௌண்ட் போட்டால் அங்கேயும் நம்மளுக்கு பேலன்ஸ் கேரிட் ஆன் 2,453 தான் வந்தது. ஹையர் வெண்டாரோட புக்கில் ஹையரோடது போடுறப்போ நம்மளுக்கு இந்த கேரி டவுன் வந்து 2,453 தான் வருது. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக தான் வருது, சேமாக தான் வருது. அடுத்தது ரீபொசஸ்டு ஸ்டாக் அக்கௌண்ட். இந்த சம்மில் ரீபொசஸ் பண்ண அசட்டை சேல் பண்ணன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம ரீபொசஸ்டு ஸ்டாக் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ராம்லால் கிட்ட இருந்த சீஸ் பண்ண அசட்டோட வேல்யூ எவ்வளோனா 26,880. அந்த அசட்டுக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோனா 1,200. தென் சேல் பண்ணது பை பேங்க் அக்கௌண்ட் 35,000, ரீசேல் பண்ண வேல்யூ 35,000. இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து 6,920 வருது. ஸோ போன ப்ரீவியஸ் சம் மாதிரியே தான் இந்த சம்மிலே கொடுத்துருக்காங்க. 18th sum, Midland Company acquired 5 scooters on the hire purchase system from the Vespa company. The cash price of each scooter being rupees 5,000. The price was payable in 5 installment of rupees 1,100 each every year. The first being paid on signing the contract. The installment included interest charged at 5% per annum. The Midland Company decided to provide depreciation at 10% per annum, calculated on the diminishing balance method. It has paid the installment due at the first year but could not pay the next. Give necessary ledger account in the books of both the parties for 2 years. If the Vespa Company agreed to leave 3 scooters with the Midland Company, adjusting the value of the other 2 scooters against the amount due. The scooters were valued
valued on the basis of 20% depreciation annually. The hire vendor spent rupees 400 on getting the scooters thoroughly overhauled and sold them for rupees 8,800. So இதில் மிட்லாண்ட் கம்பெனி ஹையரர் அண்ட் தென் விஸ்பா கம்பெனி இஸ் அ ஹையர் வெண்டார். ஸ்கூட்டரோட வேல்யூ வந்து 500, ஒரு ஸ்கூட்டரோட வேல்யூ 5,000, தென் 5 ஸ்கூட்டரோட வேல்யூ அப்படின்னா 25,000. ஸோ 5 இன்ஸ்டால்மெண்ட்டாக பே பண்ணுறாங்க. ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டோட வேல்யூ எவ்வளோனா 1,100. ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் பெய்ட் ஆன் சைனிங் த கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைன் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு பே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. சைன் பண்ணுறப்ப நம்ம பே பண்ணுறத டவுன் பேமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்னன்னா டவுன் பேமெண்ட்டை சேர்த்தி 5 இன்ஸ்டால்மெண்ட். சப்போஸ் இந்த லைன் உங்களுக்கு கொடுக்காம இருந்திருந்தா நீங்கள் வந்து 5 இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் ஆனால் இந்த லைன் கொடுத்துருக்காங்க, த ஃபர்ஸ்ட் பீயிங் பெய்ட் ஆன் சைனிங் த கான்ட்ராக்ட் அப்படின்னு. அப்போ சைன் பண்ணுறப்ப பே பண்ணுறது அட்வான்ஸ் அமௌண்ட், டவுன் பேமெண்ட். ஸோ அப்போ மொத்தம் டவுன் பேமெண்ட் இல்லாமல் 4 இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுறாங்க. ஒரு ஸ்கூட்டருக்கு 1,100 அப்படின்னு சொல்லி 4 இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணுறாங்க. தென் இன்ட்ரெஸ்ட் வந்து 5% சார்ஜ் பண்ணுறாங்க. டிப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னா டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தடில் 10%. ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் மட்டும் தான் பே பண்ணியிருக்காங்க. செகண்ட், தேர்ட், ஃபோர்த் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணல. தென் லெஜர் அக்கௌண்ட் வந்து ஹையரர் அண்ட் ஹையர் வெண்டார் 2 பேர்த்தோட லெஜர் அக்கௌண்ட்டுமே கேட்டிருக்காங்க. இங்கே ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா ஸோ வெஸ்பா கம்பெனி வந்து 3 ஸ்கூட்டர்ஸை வந்து ஹையரர் கிட்ட கொடுத்துட்றாங்க. ரிமைனிங் 2 ஸ்கூட்டரை மட்டும்தான் அவங்க ரீபர்சஸ் பண்ணுறாங்க. ரீபர்சஸ் பண்ண ஸ்கூட்டருக்கு 20% டிப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணுறாங்க. என்ன மெத்தடுன்னு கொடுக்கல. அப்போ ஹையரர் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுறதுனா டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட். அந்த மெத்தட் தான் நம்ம டிப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணணும். தென் ஹையர் வெண்டார் 400 ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ரீசேல் பண்ணுறது எவ்வளோக்குனா 8,800. ஸோ இதுவும் ப்ரீவியஸ் சம்மரி தான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணலாம். கேஷ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,000 × 5 25,000. டவுன் பேமெண்ட் 1,100. ஸோ இந்த சம்மில் என்னென்னா ஃபஸ்ட்டு பே பண்ணுற அமௌண்ட் வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறப்ப அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இதை நம்ம டவுன் பேமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். எவ்வளோனா 5,500. அடுத்தது ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் பார்த்தீங்கன்னா சேம் அதே 5,500. இன்ட்ரெஸ்ட் வந்து 975 வருது. செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்க்கு இன்ட்ரெஸ்ட் 749. தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்க்கு இன்ட்ரெஸ்ட் 511. ஃபோர்த் இன்ஸ்டால்மெண்ட்க்கு 265 வருது. இப்போ இன்ஸ்டால்மெண்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 27,500. இன்ட்ரெஸ்ட்டை ஆட் பண்ணால் 2,500. கேஷ் ப்ரைஸு 25,000 வருது. இப்போ ரீபர்சஸ் பண்ண ஸ்கூட்டர்ஸோட வேல்யூ நம்ம கேல்குலேட் பண்ணணும். 2 ஸ்கூட்டரை ரீபர்சஸ் பண்ணியிருக்காங்க. அதோட காஸ்ட் வந்து 10,000. ஃபர்ஸ்ட் இயர் டிப்ரிசியேஷன் 2,000. 20% டிப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ண சொல்லியிருக்காங்க. மெத்தட் மென்ஷன் பண்ணல. ஹையரர் வந்து டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தடை ஃபாலோ பண்ணுறாரு. ஸோ அதனால் ஹையர் வெண்டாருக்கும் அதே மெத்தடில் டிப்ரிசியேஷன் வந்து நம்ம போடணும். அப்போ 2,000 வரும். அடுத்தது செகண்ட் இயருக்கு டிப்ரிசியேஷன் 1,600. இப்போ லெஸ் பண்ணால் ரீபர்சஸ் பண்ண 2 ஸ்கூட்டர்ஸோட வேல்யூ எவ்வளோனா 6,400. அடுத்தது ஹையரர் கிட்ட இருக்க 3 செட் ஸ்கூட்டரோட வேல்யூ ஃபைன் பண்ணணும். ஸோ காஸ்ட் எவ்வளோ அப்படின்னா அந்த ஸ்கூட்டரோட காஸ்ட்டு 5,000 × 3 15,000. டிப்ரிசியேஷன் 10% டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தடில். இப்போ ஃபஸ்ட் இயருக்கு 1,500 வரும். செகண்ட் இயருக்கு 1,350 வரும். இப்போ லெஸ் பண்ணோன்னா ஹையரர் கிட்ட இருக்க 3 ஸ்கூட்டரோட வேல்யூ 12,150. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹையரோட லெஜர் அக்கௌண்ட்டில் ஹையர் வெண்டாரோடது போடணும். லெஜர் அக்கௌண்ட் இன் தி புக்ஸ் ஆஃப் மிட்லாண்ட் கம்பெனி. ஃபஸ்ட்டு வெஸ்பா கம்பெனி அக்கௌண்ட் போடணும். பை ஸ்கூட்டர் அக்கௌண்ட் 25,000. டவுன் பேமெண்ட்டு 2 பேங்க் அக்கௌண்ட் 5,500. இன்ட்ரெஸ்ட்டு பை இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் 975. ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் 2 பேங்க் அக்கௌண்ட் 5,500. அட்ஜஸ்ட் பண்ணால் பேலன்ஸ் கேரிட் ஆன் 14,975. இதை செகண்ட் இயருக்கு ப்ராட் டவுன் பண்ணணும். செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் பை இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் 749. ரீபர்சஸ் பண்ண ஸ்கூட்டரோட வேல்யூ, ஏன்னா செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டை பே பண்ணல, ஃபஸ்ட்டு மட்டும்தான் பே பண்ணியிருக்காங்க. அப்போ செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் அந்த ஸ்கூட்டர் ரீபர்சஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் 2 ஸ்கூட்டர் அக்கௌண்ட் எவ்வளோக்கு ரீபர்சஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஹையர் வெண்டார் 6,400. அடுத்தது பேலன்ஸு ஹையர் வெண்டாரோட அக்கௌண்ட்டில் இருக்க பேலன்ஸ் 9,324 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டர் அக்கௌண்ட் to வெஸ்பா கம்பெனி அக்கௌண்ட் 25,000. டிப்ரிசியேஷன் 25,000 × 10% போட்டால் 2,500. பேலன்ஸ் 22,500 வரும். அது அடுத்த வருஷத்துக்கு நம்ம ப்ராட் டவுன் பண்ணணும். செகண்ட் இயர்க்கான டிப்ரிசியேஷன் 2,250 வரும். தென் அசட்டை ரீபர்சஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பை வெஸ்பா கம்பெனி அக்கௌண்ட் 6,400. இந்த வேல்யூ நம்ம கேல்குலேட் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பை பேலன்ஸ் கேரிட் ஆன். இது வந்து 3 ஸ்கூட்டர் ஹையர் கிட்ட இருக்கு. அந்த ஸ்கூட்டரோட வேல்யூ 12,150. இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு லாஸ் வருது. எவ்வளோனா 1,700. இதை நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அடுத்தது லெஜர் அக்கௌண்ட் இன் தி புக்ஸ் ஆஃப் வெஸ்பா கம்பெனி ஹையர் வெண்டார். ஃபஸ்ட்டு அதில் நம்ம இங்கே வந்து மிட்லாண்ட் கம்பெனியோடது போடணும் லெஜர் அக்கௌண்ட்டு. ஸோ மிட்லாண்ட் கம்பெனி அக்கௌண்ட்
First to hire sales account 25,000. First down payment by bank account 5,500. First installment oda interest 2 interest account 975. First installment amount pay பண்ணதுக்கு by bank account 5,500. இப்போ இதை adjust பண்ணா balance carried on 14,975 வரும். இதை அடுத்த வருஷத்துக்கு brought down பண்ணணும். Second installment oda interest 2 interest account 749. Second installment pay பண்ணல, ஸோ அதனால ஸ்கூட்டரை ரீப்ரொசஸ் பண்ணுறாங்க. இதை நம்ம ரீப்ரொசஸ்டு ஸ்டாக் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். பை ரீப்ரொசஸ்டு ஸ்டாக் அக்கௌண்ட் 6,400. பேலன்ஸ் கேரிட் ஆன் 9,324 வருது. அடுத்தது இந்த சம்மில் ரீப்ரொசஸ் பண்ண அசட்டை ரீசேல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ரீப்ரொசஸ்டு ஸ்டாக் அக்கௌண்ட் லெஜரும் ஓப்பன் பண்ணணும். டூ மிட்லாண்ட் கம்பெனி அக்கௌண்ட்டு 6,400. ஏன்னா மிட்லாண்ட் கம்பெனி அக்கௌண்ட் கிட்டேருந்து எவ்வளோ மிட்லாண்ட் கம்பெனிலேருந்து எவ்வளோ வேல்யூவான அசட்டை ரீப்ரொசஸ் பண்ணாங்கன்னா 6,400. தென் அதுக்கு எக்ஸ்பென்சஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. டூ பேங்க் அக்கௌண்ட் 400. ரீசேல் பண்ண வேல்யூ பை பேங்க் அக்கௌண்ட் 8,800. இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து 2,000 வருது. ஸோ இப்போ இது வந்து பார்ஷியல் ரீபொசிஷனில் இந்த ரீசேல் பண்ணன்னு கொடுத்துருந்தா நீங்கள் இந்த ரீபொசஸ்டு ஸ்டாக் அக்கௌண்ட் வந்து போடணும். ஸோ நம்ம லாஸ்ட்டாக பார்த்த 3 சம்லையுமே ரீபொசஸ்டு ஸ்டாக் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ரீசேல் பண்ணன்னு கொடுத்துருக்காங்க. அதனால ரீபொசஸ்டு ஸ்டாக் அக்கௌண்ட் லெஜர் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அந்த அசட்டு கொடுக்குறப்போ ஒரு 4 அசட் கொடுத்து டவுன் பேமெண்ட் வந்து 5,000 கொடுத்தாங்கன்னா 4 அசட்டுக்கும் சேர்த்து 5,000 அர்த்தம். இதே 5,000 ஈச் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஒரு அசட்டுக்கு 5,000 அப்படின்னு அர்த்தம். பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்டி அண்ட் மூர்த்தி புக்கில் இருக்கிற பார்ஷியல் ரீபொசிஷனில் இருக்கிற அதர் எக்ஸைஸ் சம்ஸ் தான் பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் கம்ப்ளீட் ரீபொசிஷன் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்ஷியல் ரீபொசிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.